சிந்திப்போமே. 1677 அன்பருக்கு அருளும் பஞ்சாக்கர மெய்ப்பொருள் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். முப்புறம் எரித்த போது தேருக்கு பாகனாய் விளங்கியவன் பிரம்மன். பாகனாய் அமைந்த பிரம்மனை தன்னுடைய நாவி கமலத்திலிருந்து தோற்றுவித்தவன் திருமால். அந்த மாலுக்காகவும் அயனுக்காகவும் மிகவும் இறங்கி மாலும் அயனும் அடி முடி காண இயலாதவாறு ஓங்கி உயர்ந்து தீ வடிவாய் விளங்கி நின்றன. எவை தெரியுமா? பெருமானின் சடை முடியும் ஒலிக்கும் கழலணிந்த பாதமுமே. அத்தகைய முடியையும் அடியையும் அன்போடு பக்தியோடு வணங்கக்கூடிய அன்பருக்கு அருளுபவன் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகன். இப்படியாக திருவடி அன்பு முக்தி நல்கும் என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. பரப்பு உற்ற தேருக்கு அமை பாகனும் பாகன் பயந்தவனும் இறப்புற்று நாட எட்டாது இறந்து ஓங்கின இன்ப வெள்ளம் விருப்புற்ற அன்பருக்கு அருளும் பஞ்சாக்கர மெய்ப்பொருள் தன் குருப்பெற்ற வேணி முடியும் குறை கழல் பாதமுமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய அழகான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 40வது பாடலில் மிக அற்புதமாக விளக்குகிறார். திருவடி பணிவோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.